Welcome to Mighty Medicos. Today is our prime aim to tell you what is nephrotic syndrome na enna, nephritic syndrome na enna அப்படினு சொல்றது தான் our prime aim. ஆனா அது சொல்றதுக்கு முன்னாடி we should know what are some of the basics. So basics பத்தி நான் பேசிட்டு அதுக்கு அப்புறம் தான் nephritic syndrome na enna, nephrotic syndrome na enna என்னால சொல்ல முடிஞ்சது. So those who want to know what is nephrotic and nephritic basic கூட தெரிஞ்சுக்கணும்னா let us start this video. Those who want to really skip basics அப்படினா they should start at 6 minutes ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 5 or 6 minutes ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படினா you directly entered into this page. இந்த பேஜ்க்கு வந்துட்டீங்க அப்படினா I know basics அப்படினா இந்த பேஜ்க்கு என்டர் ஆயிடுங்க. So இந்த இடத்துல I really started dealing about nephrotic and nephritic பத்தி இந்த இடத்துல தான் டீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். So let us enter in this video. What is actually nephrotic and nephritic syndrome is? To deal with that thing, first we should know about some of the basic thing பத்தி தெரிஞ்சுக்கணும். So let us take ஒரு கிட்னி எடுத்துக்கலாம். அந்த கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் டூ மெனி நெஃப்ரான்ஸ். அதுல அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. வி ஹாவ் மெடுலா, கார்டெக்ஸ், ரீனல் பெல்விஸ், அந்த மாதிரி வி ஹாவ் மெனி அரேஞ்ச்மெண்ட். அதை கிட்னி பத்தி படிக்கும்போது லெட் அஸ் ரீட் தட், அதை பத்தி டீடைலா படிக்கலாம். டுடே ஜஸ்ட் வாட் இஸ் நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோம் அப்படிங்கறது மட்டும் பாக்குறதுனால ஒரு பேசிக் ஐடியா மட்டும் நான் கொடுத்துறேன். ஸோ திஸ் இஸ் அ ரீனல் கார்டெக்ஸ் அண்ட் இந்த மாதிரி ட்ரையாங்கிளா இருக்கிறது வந்துட்டு ரீனல் மெடுலா and this part of a kidney is renal pelvis. அதாவது இந்த டயக்ராம்ல இருந்து what I have to tell you is renal cortex, medulla இது எல்லாத்துலயும் இருக்க நெஃப்ரான்ஸ் யூரினை ஃபில்டர் பண்ணி பெல்விஸ்க்கு அனுப்பும். as a result from the pelvisல இருந்து யூரேட்டர் மூலமா urine is traveled to the urinary bladder. இந்த விஷயத்தை தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். So the functional unit of கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட், அதாவது பிரெயினோட ஃபங்க்ஷனல் யூனிட் வந்துட்டு நியூரான் அப்படிங்கிற மாதிரி கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நெஃப்ரான் தான் கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட். இல்லைன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா லிவரோட செல் பேரு, லிவர் செல் பேரு ஹெப்படோசைட்டுங்கிற மாதிரி ரீனல் கிட்னில இருக்க செல் பேர் வந்துட்டு நெஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சோ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் நெஃப்ரான். நிறைய நெஃப்ரான்ஸ் சேர்ந்து will build a renal cortex and renal medulla. So this is a typical nephron is like this. Nephrons la we have types, நிறைய types இருக்கு. ஆனா just we are dealing with the basic. So typical nephron ஒரு nephron நம்ம எடுத்துக்கலாம். So ஒரு nephron எடுத்து டீடைலா படிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் we should deal. So இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா we have something called, இந்த பார்ட் மட்டும் என்ன பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா this part alone is a glomerular part and remaining part is a tubular part. இந்த tubular part நம்ம என்னவா பிரிக்கலாம் அப்படின்னா which is proximal, பக்கத்துல glomerular partக்கு பக்கத்துல இருக்க இந்த tubular part பேரு proximal convoluted tubule, தூரமா இருக்க இந்த tubule பேரு distal convoluted tubule and இந்த loop பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹென்லேஸ் லூப்னு சொல்லலாம், இல்ல லூப் ஆஃப் ஹென்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய நெஃப்ரான்ஸ் சேர்ந்து எப்படி இந்த குளோமெருலார்ல ஆரம்பிச்சு பிசிடி ஹென்லேஸ் லூப் டிசிடில சேர்ந்து இது இந்த மாதிரி இந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ நிறைய நெஃப்ரான்ஸ் இந்த மாதிரி இந்த இடத்துல ஜாயின் ஆகும். சோ திஸ் ஸ்ட்ரக்சர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கலெக்டிங் டக்ட். சோ இந்த ஆர்டரியில ஒன் ஆஃப் த ஆர்டரி இஸ் an afferent artery. through the afferent artery blood enter ஆகி இந்த இடத்துல it is filtered, urine is filtered and this is an efferent artery. so urine இந்த இடத்துல filter ஆகும். so இந்த இடத்துல filter ஆன urine via இந்த proximal convoluted tubule, Henle's loop, distal convoluted tubule வழியா travel ஆகும். அப்போ தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் is get absorbed and அப்சர்வ் ஆயிடும் பிளட்டுக்குள்ள and those are not needed waste products, some of the waste products இந்த டியூபிள்ஸ்குள்ள செக்ரேட்டும் ஆகும். Okay, இந்த மாதிரி தான் urine is formed. As a result, all required nutrients are absorbed through the tubules and waste products are released in the tubules in additional to the filtered blood that is filtered to the glomeruli. ஓகேங்களா, glomeruli மூலமா ஃபில்டர் ஆன அந்த லிக்விட் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து தேவையான நியூட்ரிஷன் அப்சர்வ் ஆயிடும். அது கூட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் டியூபிள் வழியா ஆட் ஆயிடும். அதோட ரிசல்ட்டா டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூபிள்ல இருந்து கலெக்டிங் டக்ட்ல urine is formed. so urine இந்த மாதிரி தான் ஒரு நெஃப்ரான்ல இருந்தும் urine வெளியே வரும். ஓகேங்களா, அப்படி வெளியே வர urine எல்லாமே is collected in the renal pelvis collect ஆகும் and it is released to the ureter via, it gets into the urinary bladder and urethra via it comes to the atmosphere. இந்த மாதிரி தான் urine is actually basic சொல்லணும்னா எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது. so nephrotic and nephritic syndrome will entirely deal only with the glomerular part of a kidney ல மட்டும் தான் டீல் பண்ண போகுது. so it is one of the glomerulopathies அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது pathology in the glomeruli is called as glomerulopathy அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். so அதம் பத்தி மட்டும் தான் நம்ம இன்னைக்கு டீடைலா டீல் பண்ண போறோம். so going to that conversation, நான் இந்த குளோமெருலைய வேற மாதிரி இந்த இடத்துல வரைஞ்சுக்கிறேன் பாருங்க. so this is an artery, இந்த இடத்துல போட்டிருக்க ஆர்டரி நான் இப்படி வரைஞ்சுக்கிறேன். so this is an afferent part and this is an efferent part. அடுத்து நான் என்ன வரையறேன் அப்படின்னா I draw a basement membrane. this is a glomerular basement membrane. அதுக்கப்புறம் சுத்தி நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, that is nothing but Bowman's capsule. ஓகே, இந்த Bowman's capsule நான் வரையறேன்.
ஸோ இந்த 3 ஸ்ட்ரக்சரும் சேர்ந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் இஸ் glomeruli and this structure filters our blood to form the urine. இது வழியா தான் blood is get filtered and it forms urine அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ this is actual glomeruli is. ஸோ இந்த இது blood vessel அப்படிங்கிறதுனால there is an endothelial cells இந்த இடத்துல present இருக்கும் and this is a glomerular basement membrane and in Bowman's capsule there is a presence of a unique type of cell structure is called as a podocyte. அந்த podocytes எல்லாம் fenestrated இருக்கும். ஸோ இந்த நம்மளோட கிட்னில இருக்க இந்த எண்டோதீலியல் செல்ஸுக்கும் அண்ட் போடோசைட்ஸுக்கும் என்ன ஒரு யூனிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு நடுவில் போர்ஸ் இருக்கும். ஸோ அந்த போர்ஸ் அலோஸ் த ஃபில்ட்ரேஷன் ஆஃப் யூரின், பிளட் ஃபில்டர் ஆகி போகிறதுக்கு அது அலோவ் பண்ணும். ஸோ திஸ் பார்ட் இஸ் அ glomerular பார்ட் ஆஃப் நெஃப்ரான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லெட் அஸ் கோ இன் டு த glomerular பத்தி டு நோ அபவுட் த நெஃப்ரோட்டிக் அண்ட் நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சொல்லியிருக்கேன் திஸ் இஸ் அன் arteriole which is afferent and efferent arteriole and this is a glomerular basement membrane and this is a Bowman's capsule அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இதில் எப்படி யூரின் வந்துட்டு ஃபில்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை பேஸ் பண்ணி ஃபில்டர் ஆகும். ஒன்று சைஸ் ஆஃப் அ பார்ட்டிகல் which passes through the filtration membrane. ஸோ இந்த இடத்துல ஒரு எண்டோதீலியல் செல்லுக்கும் இன்னொரு எண்டோதீலியல் செல்ஸுக்கும் நடுவில் இருக்க கேப்பு அந்த சைஸ் அது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்மளோட யூரின்ல பிளட்ல இருக்க திங்ஸ்ல இருக்க particles is filtered through the urine. இந்த சைஸுக்கு கம்மியா இருக்க particles எல்லாமே வந்துட்டு is filtered into this glomerular and it is comes through this இந்த tubular பார்ட்டுக்கு வந்துரும். So first thing through which blood is filtered is size and second thing is charge. என்ன சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல this thing is fully filled with நெகட்டிவ் சார்ஜ்ல ஃபில் இருக்கும். அதனால even though the size of the particle is very small to pass through this glomerular filtration membrane குள்ள இதால பாஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த கேப் வந்துட்டு ஒரு 7 மைக்ரான்ஸ் அளவுக்கு இந்த போர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்போனா less than 7 மைக்ரான்ஸ் இருக்க எல்லா பார்ட்டிகளும் கேன் பி ஃபில்டர்ட் த்ரூ திஸ் மெம்பரேன். ஆனா சப்போஸ் நம்மளோட ஒன் ஆஃப் த பார்ட்டிகல் 3.5 மைக்ரான் இருக்கு பட் இட் கேரிஸ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இந்த வழியா இட் cannot be filtered and it is repelled. இது வழியா ஃபில்டர் ஆக முடியாம ரிப்பல் ஆகி இட் கோஸ் டு த efferent arterial வழியா போயிடும். தட் இஸ் ஹவ் நம்மளோட ஆல்புமின் இருக்கு பாத்தீங்களா, பாடியில இருக்க ஆல்புமின் இட் இஸ் வெரி மச் ஸ்மாலர் சைஸ் கம்பேர்டு டு த இந்த போரை விட ரொம்ப ஸ்மாலர் சைஸ்ல தான் இருக்கும். ஆனா அது யூரின்ல ஃபில்டர் ஆகாம நம்ம பிளட்லயே இருக்கிறதுக்கு காரணம் இந்த சார்ஜ் ஆஃப் ஆல்புமின் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். சோ அது நம்மளோட glomeruli ஃபில்டர் ஆகாம இட் இஸ் கேரிட் இன் த பிளட் இட்செல்ஃப் டியூ டு இட்ஸ் சார்ஜ். சோ ரெண்டு விஷயங்கள் த்ரூ விச் யூரின் இஸ் ஃபில்டர்ட்னா பேஸ்ட் ஆன் சைஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் சார்ஜ் பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி யூரின் ஃபில்டர் ஆகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த 2 விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் ஒன் பை ஒரு திங்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So to know about nephritic and nephrotic syndrome ஒரு 4 கண்டிஷன்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு 4 பேஷண்ட்ஸோட கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். பேஷண்ட் ஏ, பேஷண்ட் பி, பேஷண்ட் சி, பேஷண்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேஷண்டோட கிட்னி எடுத்துக்கலாம். இந்த பேஷண்டோட இன்ஜுரி glomerular injury +1 இன்ஜுரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சோ அப்படி +1 இன்ஜுரி இருக்கிறதுனால இந்த glomerular மெயின்டைன் ஆகுற நெகட்டிவ் சார்ஜ் மெயின்டைன் ஆகல. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆனா இந்த glomerular சைஸ் ஆஃப் த போர் இன்க்ரீஸ் ஆகல. அஃபெக்ட் ஆன இன்ஜுரி இந்த செல்ஸுக்கு நடுவில் இருக்க சைஸ் எந்த சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணாம ஒன்லி நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் திஸ் glomeruli மட்டும் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதனால which is albumin அந்த போரை விட ரொம்ப கம்மி சைஸ்ல இருக்கு. ஆனா நெகட்டிவ் சார்ஜ் இதுல மெயின்டைன் ஆனதுனால தான் யூரின்ல வரல. இப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் அடிபட்டுருச்சு டியூ டு திஸ் 1+ இன்ஜுரினால. சோ இந்த யூரின்ல ஆல்புமின் வர ஆரம்பிச்சிடும். சோ திஸ் காசஸ் ஆல்புமின் யூரியா. ஒன்லி ஆல்புமின் மட்டும் தான் வருது யூரின்ல, வேற எந்த புரோட்டீனும் வரலன்னா தட் இஸ் கால்ட் அஸ் செலக்டிவ் புரோட்டீனூரியா அப்படிங்கிற டேர்ம் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஓகேங்களா, இது ஒன் ஆஃப் த பேஷண்ட்ல இருக்கு. சோ இதுல வேற எந்த ப்ராப்ளமே இருக்காது, ஒன்லி செலக்டிவ் புரோட்டீனூரியா மட்டும் தான் இருக்கும். சப்போஸ் 2+ இன்ஜுரி இந்த பேஷண்ட்ல இருக்கு, அதாவது இதை விட அதிகமா இன்ஜுரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த மாதிரி இருக்க இந்த பேஷண்ட்ல என்ன ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சைஸ் ஆஃப் போர் ஸ்லைட்லி நார்மலை விட ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிளஸ் நெகட்டிவ் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நெகட்டிவ் சார்ஜும் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதனால along with albumin other proteins are also excreted in the urine and this causes இந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் செலக்டிவ் புரோட்டீனூரியா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஆனா இதுல இருக்க இன்ஜுரிய நம்மளோட லிவரால காம்பன்சியேட் பண்ண முடியுது. தேர் டு லாஸ் ஆன ஆல்புமினை லிவர் ப்ரொடியூஸ் பண்ணி இது நம்மளோட ஆன்கார்டிக் பிரஷர், நம்ம பிளட்ல இருக்க ஆன்கார்டிக் பிரஷரை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எடிமா இஸ் பிரிவென்டட்.
ஓகேங்களா. எடிமா வரல பிகாஸ் இதுல இருக்க இன்ஜுரினால லாஸ் ஆன ஆல்புமினை நம்மளோட லிவரால காம்பன்சேட் பண்ண முடியுது. அதனால லாஸ் ஆன புரோட்டீன், லாஸ் ஆன ஆல்புமினை எக்ஸ்ட்ராவா லிவர் செக்ரேட் பண்ணி அது ஆன்கார்டிக் பிரஷரை மெயின்டைன் பண்ணி எடிமா வராம பிரிவென்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. தே சப்போஸ் அ பேஷண்ட் வித் 3+ இன்ஜுரி, ஓகேங்களா, அதாவது ஏபி பேஷண்ட்டை விட அவங்களுக்கு இன்ஜுரி குளோமெருலைல அதிகமா இருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யூரின்ல அதிகமான அமௌண்ட் ஆஃப் ஆல்புமின் இஸ் ரிலீஸ்ட் which is far more than patient A and B. அதோட அளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா which is greater than 3.5 gram per day. ஒரு நாளைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்புமின் 3.5 gram ஒரு நாளைக்கு more than 3.5 gram யூரின்ல ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா. அதனால என்ன ஆகுதுன்னா albumin is a thing which maintains the oncotic pressure thereby preventing edema. Albumin which is a protein, அந்த protein யூரின்ல வருது. So greater than 3.5 gram per day வர இந்த புரோட்டீனுக்கு, இந்த ஆல்புமினூரியாக்கு பேரு massive proteinuria. And as a result of massive proteinuria, bloodல protein கம்மி ஆயிடுது, which is called as hypoproteinemia. bloodல protein கம்மி ஆயிடுச்சு. இது ரெண்டும் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடியால ஆன்கார்டிக் பிரஷரை மெயின்டைன் பண்ண முடியாம it gives out generalized edema ஃபார்ம் பண்ணிடுது. ஓகேங்களா. இப்படி ஆல்புமினும் அதர் புரோட்டீன்ஸும் யூரின்ல வந்துகிட்டே இருக்கு. அதனால bloodல அந்த புரோட்டீன்ஸ்லாம் கம்மி ஆகுது. அதை காம்பன்சேட் பண்றதுக்காக liver produces extra proteins that includes lipoproteins அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. so this causes hyperlipidemia. bloodல hyperlipidemia காஸ் பண்ணுது. as a result which results in hypercholesterolemia ரிசல்ட் ஆகுது. ஓகேங்களா. எப்படி hypercholesterolemia வருது in albuminuria அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல சொன்னோம் பாத்தீங்களா, ஆல்புமின் வெளியே போறதுனால அதை காம்பன்சேட் பண்றதுக்கு லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுது ஆல்புமின் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி புரோட்டீன்ஸ் நிறைய யூரின்ல போறதுனால அதை காம்பன்சேட் பண்றதுக்கு லிவர் எல்லா விதமான புரோட்டீனும் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு தெரியாது இந்த புரோட்டீன் தான் லாஸ் ஆகுது அப்படின்னு. சோ எல்லா விதமான புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது that includes lipoprotein which produces hyperlipidemia which in turn produces hypercholesterolemia. அடுத்து இன்னொரு பேஷண்ட், நாலாவதா ஒரு பேஷண்ட் எடுத்துக்கலாம். அவருக்கு 4+ இன்ஜுரி இருக்கு. ஓகேங்களா. இந்த 4+ இன்ஜுரியில என்ன ஆகுது அப்படின்னா, சிவியர் இன்ஃப்ளமேஷன் காஸ் ஆகுது இந்த குளோமெருலார் ரீஜியன்ல. as a result of severe inflammationனால பிளட்டால ஃபில்டரே ஆக முடியல. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா பிளட் இந்த இடத்துல எல்லாம் நல்லாவே ஃபில்டர் ஆகுது. ஆனா இந்த இடத்துல டியூ டு த சிவியர் இன்ஃப்ளமேஷன் யூரின் cannot be filtered. as such இது நிறைய டேமேஜ் ஆயிருந்தாலும் டியூ டு இன்ஃப்ளமேஷன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டியூ டு இன்ஃப்ளமேஷன் பிளட்டால ஃபில்டர் ஆக முடியல. so decreased urine formation which is called as oliguria இருக்கும். decreased urine filtration and decreased GFR நால என்ன இருக்கும் அப்படின்னா, யூரின் ஆக்சுவலி ஃபில்டர் ஆனாதானே யூரின்ல புரோட்டீன் வர முடியும், ஆல்புமின் வர முடியும். இட் காசஸ் proteinuria and hypoproteinemia and edema. இந்த இடத்துல யூரினே ஃபார்ம் ஆகல. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, less protein is passed in the urine. யூரின்ல கம்மியான புரோட்டீன் தான் வரும். அதனால என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த 3+ இன்ஜுரியை விட 4+ இன்ஜுரியில நம்மளோட யூரின்ல வர புரோட்டீன் ரேட் will be less than 3.5 gram per day இருக்கும். அதனால என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, hypoproteinemia பாடியில குறைஞ்சிருக்கும். so proteins will be increased in our body. ஆனா hypoproteinemia will be present. ஆனா இந்த hypoproteinemia இந்த அளவுக்கு சிவியரா இருக்காது. 3+ இன்ஜுரி அளவுக்கு சிவியரா இருக்காது. இந்த பேஷண்ட்ஸ் வித் 4+ இன்ஜுரியில சிவியரா இருக்காது. அண்ட் கம்மியான புரோட்டீன் தான் யூரின்ல போகுது, கம்மியான ஆல்புமின் தான் புரோட்டீன்ல யூரின்ல போகுதுங்கிறதுனால எடிமாவும் குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த மாதிரி பிரசன்ட் ஆன பேஷண்ட் இந்த மாதிரி சம்டைம்ஸ் டர்ன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சோ புரோட்டீன் யூரியா கம்மியாயிடும், ஹைப்போப்ரோட்டீனிமியா கம்மியாயிடும், எடிமா கம்மியாயிடும். ஆனா குட் டாக்டர் வில் நோட்டீஸ் தட் டியூ டு த இன்க்ரீஸ்ட் இன்ஃப்ளமேஷன் அண்ட் இன்க்ரீஸ்ட் இன்ஜுரி யூரின்ல இந்த இடத்துல இந்த பிளட் வெசல்ஸ்ல இருக்க செல்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ்ல இருக்க ஆர்பிசி எல்லாம் வில் கம்ஸ் இன் த யூரின். சோ ஆர்பிசி யூரின்ல வர ஆரம்பிச்சிடும், which gives out hematuria will occur. அண்ட் யூரினே ஃபார்ம் ஆகிறதுனால டியூ டு த டிக்ரீஸ்ட் ஜிஎஃப்ஆர்னால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, there will be increased creatinine and increased urea in the blood which is a waste product. due to the decreased filtration இது யூரின்ல வராம this is increased in the blood and the thing which is increased urea and increased creatinine in the blood is called as azotemia. இந்த மாதிரி a condition in which there is a presence of a protein which is greater than 3.5 gram per day in the urine. ஆல்புமினோட லெவல் எப்போ யூரின்ல greater than 3.5 gram க்கு மேல இருக்கு and hypoproteinemia பாடியில இருக்கு, which is பாடியில இருக்க ஆல்புமின் லெவலை மெஷர் பண்ணி பார்த்தா less than 3.5 gram per
டெசிலிட்டர், அதாவது இன்னும் சொல்ல போனா less than 2.5 gram per deciliter தான் இருக்கும் பாடியில இருக்க blood albumin. And there will be cholesterolemia, hypercholesterolemia, which is nothing but greater than 220 milligram per deciliter இருக்கும் கொலஸ்ட்ராலோட லெவல். இந்த மாதிரி எப்போ இந்த மாதிரி albuminuria, hypoproteinemia, edema and hypercholesterolemia இருக்கோ, a glomerular injury in which these 4 conditions are present, that is called as nephrotic syndrome அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். Glomerular injury, which is a severe injury in which there is a decreased proteinuria, decreased hypoproteinemia, decreased edema, but there is a presence of hematuria and there is a presence of azotemia. A glomerular injury which can cause these things, and this is called as a nephritic syndrome. So உங்களுக்கு as a end of this video உங்களுக்கு what is nephritic syndrome, what is nephrotic syndrome னு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So எனக்கு it took 2.5 years to learn about nephrotic and nephritic syndrome. The freshers in second year pathology should definitely know what is nephritic and nephrotic syndrome. So I took this video and I think so I clearly explained what is nephrotic and nephrotic syndrome, and in the future we will be dealing more with nephrology and kidney பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and comment பண்ணுங்க. Thank you.